நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனியர்களோட கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் சீனர்கள் இந்த பேய்க்காக சாமி கும்பிடுவாங்க. இந்த இதெல்லாம் போட்டு கொளுத்துனதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீன கோயில்கிட்ட தான் வந்திருக்கோம். இந்த சீன கோயிலை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் திருவிழா மாதன்றதுனால பாருங்கள், இந்த மாதிரிலாம் கொடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக கொடியெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் சீனர்கள் கோயில். இந்த இதுக்குள்ளே கொளுத்துவாங்க. இந்த இதெல்லாம் கொளுத்துறதுக்குன்னே தனியாக அங்கே இப்போ இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உள்ளர போக அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கொரோனா டைமில். அதனால் ஏதோ சைனீஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு இது தெரியாது. ஆனால் இந்த COVID-19 போட்டிருக்காங்க. அப்போ COVID-19ங்கிறதுனால நீங்கள் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலை. பாருங்கள், உள்ளார பாருங்கள், சேவல் இருக்குது பாருங்கள். சிங்கப்பூர் சேவல். இந்த சேவலுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? சைனீஸ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா? இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள். அந்த அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க. இந்த சைடு தண்ணியெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சைடு ஃபவுண்டன் மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு புலி தெரியுதா? புலினா ஒரிஜினல் புலி இல்லை, பொம்மை புலி. அப்புறம் செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கோயில். உள்ளே அலௌடு விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் போய் சாமி கும்பிடலாம். தப்பே இல்லை, சாமி கும்பிடலாம். யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம். மவுண்டன்லாம் இருக்குது. இந்த கோயிலோட தொடர்ச்சி அந்த சைடில் இருக்குது பாருங்கள். அதோட கோபுரத்தை பாருங்கள், டிராகன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எந்த இதில் படத்தில் பார்த்துருக்கலாம். அந்த ராமராஜன் படத்தில், ஒரு படத்தில் பேய் படம் ஒன்று இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். மேலே டிராகன் இருக்குது, கோபுரம் ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. இவங்க எல்லாத்தையுமே கும்பிடுவாங்க. டிராகனு, கோழி, அந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விலங்கை சொல்லுவாங்க. கோழி, எலி, அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த சைனீஸ் நியூ இயரை இவங்க ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுவாங்க. சிங்கப்பூரில் சைனீஸ் நியூ இயருக்கு தான் அதிக நாள் லீவ் விடுவாங்க. இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷன்னால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது. பார்த்துட்டிங்களா சீன கோயில்? அந்த புத்தர சிலையாது உள்ளார ஒரு சாமி இருக்குது பாருங்கள். இதுங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இருக்கா சாமி? ஆனால் தெரில. இந்த பாருங்கள், அந்த இதில் தான் அந்த ஊதுபத்தியெல்லாம் குத்தி வைப்பாங்க. அந்த இது கொளுத்துற நாள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம எல்லோரும் அவங்கவுங்க கம்பெனியில் வீட்டில எல்லாம் கூட தனியாக கொளுத்திக்குவாங்க. எங்கள் கோயிலையும் சாமி கும்பிட்றதுனா கும்பிட்டுக்கலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேய் விரட்டுற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் சீனர்களின் கோவில். மேலே என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியலை. உள்ளே போனோன்னா நிறையா ரூல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பாருங்கள், நம்ம ஊரில் அந்த தெருவில் எல்லாம் அந்த தோரணம் கட்டியிருக்க மாதிரி வரிசையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கா? சீனர்கள் கோயிலை பார்த்தாச்சா? அற்புதமாக இருக்கா? கோபுரத்தை நான் பார்க்கல, என்ட்ரன்ஸ் கோபுரத்தை. நம்ம ஊரில் மாதிரிலாம் இங்கே கலசம்லாம் இருக்காது பாருங்கள். டிராகன் தான் மோஸ்ட்லி சீனர்கள் டிராகனை தானே கும்பிடுவாங்க. நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.